Yes, very nice. Jagdish sir. Jagdish sir. சார் குடாசியம் சார். சார் குடாரிசம் எங்க டிரைவிங்கா இல்ல ஃப்ரீயா இல்ல இருக்கீங்களா? சார் இல்ல சார் வீட்ல சார் இருக்கேன். வெரி நைஸ் சூப்பர். யாரோ கை தூக்கிட்டாங்களே. இன்னைக்கு அவங்க வரலையா? கவிதா ராம்குமார் வரலையாமா அருணா மேடம்? இல்ல சார், அவங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொன்னாங்க சார். சரி. அந்த உடான் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? கம்பெனி உடான் பார்த்தோம் சார். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நீங்க ஏதாச்சும் லேடிஸ் ப்ரோக்ராம் பண்ணி உடானை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஜென்ஸும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார், பண்ணலாம் சார். நீங்க போட்டுங்க பாருங்க குரூப்ல. உடான் 5,000 ரெண்டு 5,000 செல்லிங் பிரைஸ். ஜனவரி அண்ட் பிப்ரவரி. மார்ச் 10,000 செல்லிங் பிரைஸ். வாங்கிட்டா ஒரு பிளாஷ். குட் ஆர்சியம் வெண்மதி மேடம். குட் ஆர்சியம் சசிகலா மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்க என்ன ட்ரெயினா? சார் ட்ரெயின் தாங்க சார். நீங்க போன் அடிச்சிட்டு இருந்தீங்க சார். ஆமா. குட் ஆர்சியம் சார். குட் ஆர்சியம் எமரால்ட் சார். குட் ஆர்சியம். குட் ஆர்சியம் வாழ்த்துக்கள். 10க்கு தொடங்கிடலாம். வர்றவங்க வந்து சேர்ந்துக்கிட்டோம். ரைட். 8:10 ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். என்னன்னு கேட்டா, பிள்ளைகள் எதிர்காலத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களாக உருவாக போகக்கூடிய பிள்ளைகள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. நம்ம வளர்க்கறதுலதான் அவங்க பெருசாகும் போது நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் அல்லாவிட்டால் சுற்றுச்சூழல். நான் என்னுடைய மனைவிக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்க காரணம், என்னுடைய மகள்களை டிசிப்ளின்ல வளர்த்திருக்கிறான். நான் சம்பாத்தியத்துக்காக போராடினா கூட ஒரு மனைவி அல்லாவிட்டால் ஒரு தாயாக 100% வெற்றி பெற்றிருக்கிறார். குழந்தைகளை டிசிப்ளின் வளர்த்ததுனால எனக்கு இப்ப வெயிட்லெஸ். ஆனால் எங்க எதிர்கால வீட்டுல ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அவர் பையன் ரவுடி ஆயிட்டான். என்ன காரணம்னா, வளர்க்கறது செயற்கை. வளர்ந்ததெல்லாம் நல்லா வளர்ந்தாங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சாங்க. நான் இவனை கூட்டிட்டு போய் ராமகிருஷ்ணா சேர்த்தேன். பையன் இங்க அமர்நாத், அந்த பையன் பேரு அமர்நாத், இங்கதான் படிச்சான். ஆனா இன்னைக்கு அவன் சரியான சேர்க்கை சரியா இல்லாதனால அவரெல்லாம் ரொம்ப கண்ணீர், அதாவது பேசும்போதே கண்டுபிடிக்கிறாரு, என் மகன் இப்படி ஆயிட்டானே. அதனால இந்த குழந்தை சின்ன பருவத்தில் நாம் டிசிப்ளினா வளர்த்துட்டா பெருசாகும் போது பெரிய லெவல நமக்கு
நிம்மதியான ஒரு லைஃப் அவங்கனால நமக்கு கிடைக்கும். நமக்கு துக்கம் இல்லாம வாழ முடியும். அதற்கு இது இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ல வரும்போது அவங்க பொருள்களை யூஸ் பண்ணும்போது ஆர்சிஎம் பிள்ளைகளோடு ஆர்சிஎம் சார்ந்த எண்ணம். காரணம் பிசினஸ் எல்லாம் பணத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறோம். ஆர்சிஎம் மட்டும்தான். நம்ம ஆர்சிஎம் மாவை சாப்பிடும் போது ஆர்சிஎம் மாவு உள்ள போய் அது ஆர்சிஎம் பிளட்டா மாறி, இப்போ சாப்பிடும்போது உள்ள போய் அது ஆர்சிஎம் பிளட்டா மாறி, ஆர்சிஎம் டீ சாப்பிடும்போது அது உள்ள போய் அப்புறம் ஆர்சிஎம் பிளட்டா மாறி. ஸோ நம்ம ஆர்சிஎம் பிளட்டா இருந்தா போன பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆர்சிஎம் மாறணும். அதற்கான பயிற்சி இது. பங்களிப்பு குறைவா இருந்தால் தயவு செய்து உங்களுடைய டீம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கான முன்னுரை தான் இது. ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிள்ளைகளை ஏன்னா தானே வளர்க்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் சரியில்லை, சூழல் சரியில்லை, சேர்க்கை சரியில்லை, விற்பனை பொருட்கள் சரியில்லை, ஆல் ட்ரக்ஸ். இன்னைக்கு ட்ரக்ஸை பூரா கொண்டாந்து காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் விற்கிறானுங்க, வியாபாரம் பண்றானுங்க. அதனால குழந்தைங்க கெட்டு போயிடுச்சு. நம்ம மறுபடியும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா குழந்தைகளே கொடுத்துட்டு அவங்க ஒதுங்கிக்குவாங்க, அந்த மாதிரி இதுல இருந்து விலகிக்குவாங்க. எனவே நல்ல ஒரு ப்ரோக்ராம் இது. அதனால ஈடுபாடோட தன்னலம் கருதாமல் இது வேணுங்கிற மாதிரி எண்ணத்தோட, எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய பணியை அறப்பணியாக சம்பளத்துக்காக அவங்க வேலை செய்யறாங்கன்னு நினைச்சா அவங்க ஏனோ தானு தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஜென்ரேஷன் நம்ம உருவாக்குறோங்கிற நம்பிக்கையோட அவங்க செஞ்சா பாத்தீங்கன்னா அவங்க ஈடுபாடோட செய்வாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் ஏதோ கடமைக்காக இது செய்யல, நம்ம ஒரு ஜென்ரேஷன் உருவாக்குறோம் என்கிற எண்ணத்தோட இதுல நீங்க எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கூட்டத்தை ஹோஸ்டஸா இருந்து நம்ம அருணா ஸ்ரீதரன் மேடம், ஜட்ஜஸா இருந்து வெண்மணி மேடம், மகாலட்சுமி மேடம், சசிகலா மேடம், அதை அடுத்து நமக்கு இந்த கூட்டத்தை ரெக்கார்டிங் பண்றதுக்காக நம்மளோட ஜெகதீஷ் சார், அதை அடுத்து இந்த ப்ரோக்ராம்ல அதிகப்படியான பிள்ளைகள் கைதூக்கிட்டாங்களா எல்லாரும், அன்பறிவு மயில்வேலு, அனன்யா செல்வராஜ், பிள்ளைகளுக்கு கூட இருந்தா நீங்க உங்க ஐடியில இருந்தா கூட ஆன்சர் பண்ணி காட்டுங்க. ஹர்ஷன், இந்த மாதிரி பிள்ளைகள் வந்திருக்காங்க. இப்போ ஹர்ஷன் ஒண்ணு. இந்த வைவோ யாருமா வீடியோ ஆன் பண்ணுங்க, வைவோ ரீநேம் பண்ணி சொல்லி கொடுங்க. உங்க பேர் அவங்க எழுத மாட்டாங்க இல்லையா, ஹோஸ்டர்ஸ் எழுதணும் இல்லையா உங்க பேரை. வந்தனா பொண்ணு, ரைட், ஓகே. வந்தனா வெரி குட், வெரி குட், சூப்பர். அது மாதிரி வந்திருக்கிற பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி இந்த ப்ரோக்ராமை தொடங்கும்படிக்கு உங்களுடைய பலத்த கரவாசியோட அருணாசிதன் மேடத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு டெடிகேட்டட் லேடி லீடர், டெடிகேஷன். அவங்க நல்ல ஒரு ஆர்வத்தோட எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல லேடி லீடர். அவங்க நல்ல ஒரு பலத்த கரவாசியோட வெல்கம் அருணாசிதன் மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ கம்ரா சார். ரொம்ப நன்றி. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார். நிச்சயமா அந்த நம்பிக்கையை நாங்க காப்பாத்துவோம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மறுபடியும் ஒரு சனிக்கிழமை இரவு கூட்டத்துல இந்த குழந்தைகளை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணலனாலும் இந்த குழந்தைங்களோட மீட்டிங் அட்டன் பண்ணோம்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஏன்னா குழந்தைங்க அவ்வளவு ஆர்வமா இதை பண்ணும்போது அவங்க பேசுறது, அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஒரு நம்மள நம்ம ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி இவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துட்டா அதுல இருக்க ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, எப்படி பண்ணும், அதுவும் அவங்க சொல்ற விதமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கத்துக்கிறாங்க அவங்க. இது இந்த பொருளை பத்தி அவங்க விளக்கங்களை கத்துக்கிறாங்க, இத பத்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கும் போது அடுத்தவங்க கிட்ட அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க. பயம் இல்லாம பேசுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹெல்ப் பண்ணுது. இன்னும் நிறைய குழந்தைகள் இதுல கலந்துக்கணும். நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. இன்னும் நிறைய ப்ரொமோஷன் கொடுத்து நம்ம நிறைய குழந்தைங்களை வர வச்சோம்னா கண்டிப்பா இது எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வருங்கால பிசினஸ், அதாவது ஆர்சிஎம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான பிசினஸ் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு வீட்டுல நம்ம ஆர்சிஎம் பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் பிசினஸே ஃபேமிலியா தான் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா என் வீட்லயும் குழந்தைங்க பாத்தீங்கன்னா என் பையன் இப்பவே கடையில உட்காந்தாருன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா
பிஓஎஸ் ஆப்பை ஆன் பண்ணி கஸ்டமர் ஐடி போட்டு பில் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுற அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. அதே மாதிரி சின்னவரும் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்றத அலசி ஆராயிறாங்க. இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதுல வேற கேள்வி கேக்குறாங்க, நிறைய கேள்வி கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்ல இதெல்லாம் வராதா, ஏன் உங்க ஆர்சிஎம்ல இதெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி குழந்தைங்களோட ஆர்வம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. எல்லா குழந்தைங்களும் பெரியவங்க சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கு சொல்றதை விட, குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சொல்லும் போதோ யூஸ் பண்றதை சொல்லும் போதோ ஒரே மாதிரியான விஷயங்கள்ல தான் பேசுறாங்க. எனக்கு அது பிடிக்கும், நான் இதை சமைச்சு பார்த்தேன், அதாவது இதுல சமைக்கிறதுக்கும் கத்துக்கிறாங்க, பொருள் விளக்கமும் கத்துக்கிறாங்க, வீட்டுல பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இந்த ப்ரோக்ராம வந்து நடத்திட்டு இருக்க காமராஜ் சாருக்கு வந்து இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜெகதீசன் சார் டெய்லி இந்த மீட்டிங் ஷெட்யூல் மீட்டிங் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்திருக்க ஜெகதீசன் சாருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட ஜட்ஜஸ் இருங்க, மூட்டால் போடுறேன். ஓகே இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. ஓகே சார். இனி பேசுங்க. சோ இது மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராம வந்து ஜட்ஜஸா இருந்து நம்மளோட வெண்மதி மேம், மகா மேம், அப்புறம் சசிகலா மேம் 3 பேரும் வந்து ஜட்ஜஸா இருந்து குழந்தைங்க எந்த பேசுறாங்க அவங்களோட விஷயங்களை அனலைஸ் பண்ணி சொல்ற அந்த ஜட்ஜஸ்க்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து கொடுக்குற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கை 3 ப்ராடக்ட பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மகா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வணக்கம்மா. ஒண்ணும் இல்ல, இப்ப நானும் கவிதா மிஸ் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஷேர் பண்ணி பேசலாமா குழந்தைங்களை பத்தி? கவிதா மிஸ் அவங்கள அன்மியூட் பண்றேன், ஒரே நிமிஷம். கவிதா டீச்சர். ஆமாங்க சார். அப்ப நீங்க 2 பேருமே கை தூக்கிட்டு இருக்கீங்களே. டீச்சர் வாங்க டீச்சர். டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் சரியா, 2 பேரும் சேர்ந்து பேசுவோம் குழந்தைங்களை பத்தி. நீங்க நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ மிஸ். ஓகேப்பா மேடம். மேடம் கண்டினியூ பண்ணுங்கம்மா. அருணா ஓகே ஓகே தேங்க்யூ மேம். இல்ல மகா என்ன சொல்றாங்க பண்ணீங்களாமா? தெரியலையா சார்? அண்ணா மேடம், மகா மேடம் என்ன சொல்றாங்கன்னு நீங்க ரிசீவ் இல்ல பண்ணிட்டீங்களா? எனக்கு புரியல சார் அவங்க என்ன சொன்னாங்க. எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? அரசருக்கே புரிஞ்சு விட்டு அவங்க பேசுறேன். இல்லங்க சார், இன்னைக்கு வந்து ஜட்ஜஸ் 3 பேர் கவிதா மிஸ் இருக்காங்க இல்லையா, நானும் கவிதா மிஸ்ஸும் சேர்ந்து பசங்களுக்கு கலந்துரையாடலோட ஒரு மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மார்க். ஓகே மேம். ஓகே மேம். அதாவது சரி சரி, நீங்க முடிஞ்சா நீங்க போன் பண்ணி இன்னொருத்தர் கூட சேர்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். ஓகே தேங்க் யூ. சுவாரஸ்யமா இருக்கு. ரைட், வாழ்த்துக்கள் சார். அதான் சார் குழந்தைங்களை பத்தி பேசினா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துரு சார். அதுதான் சார் இதுல விஷயம். சூப்பர், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஓகே, இந்த வாரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா மொரிங்கா ப்ராடக்ட்ஸ், வயாமணி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஏதாவது 3 பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்திருக்கேன். சோ இதுல வந்து ஹர்ஷனை இன்வைட். அர்ஷன் எப்பவுமே நல்லா பேசுவாப்ல. இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்றத நம்ம பாப்போம். சொல்லிட்டீங்களா? அவங்க ஒருவேளை மறந்துட்டாங்க. சொல்லிட்டேன் சார். வயாமணி ப்ராடக்ட்ஸ், எனி 3 ப்ராடக்ட்ஸ் சார். வயாமணி, ரைட், ஓகே. வயாமணி ப்ராடக்ட் பேசலாம். வாழ்த்துக்கள். ஆமாங்க சார், ஏதாவது 3 ப்ராடக்ட்ட பத்தி பேசணும் சார். வெல்கம் அர்ஷன். அர்ஷன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணாமல வர பண்ணிட்டேன் சார். ரைட், வெரி நைஸ். ஹலோ ஆண்டி, கேக்குதா? கேக்குதுப்பா, பேசுப்பா. ஜெயா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு என்ன வியாமணியோட 3 ப்ராடக்ட்ஸ், சாரி முருங்காவோட 3 ப்ராடக்ட்ஸ் பேச போறோம். இந்த முருங்கா பாடி லோஷன், இது எதுக்கு நான் முருங்கன்றனா அந்த கடைசியாவே சொல்றேன் அது என்னன்ட்டு. இந்த முருங்கா சோப் வந்து மொத்தம் 4 முக்கியமான பொருளை வச்சு செஞ்சிருக்காங்க. என்னன்னா முருங்கீரை, தேனு, பால், விட்டமின் இ, இந்த 4 பொருளையும் வச்சு செஞ்சிருக்காங்க.
இந்த 4 பொருளும் வந்து ரொம்ப ஒரு ஸ்கின்னுக்குன்னா அது ரொம்ப வேண்டியது. இந்த பால் வந்து ரொம்ப வேண்டியது. ஏன்னா வந்து இந்த பால் வச்சு இப்ப வந்து இந்த பால் வந்து ரொம்ப வெள்ளையானது. அது பாலை பார்த்தோம்னா ரொம்ப வெள்ளையா இருக்கும். அந்த பாலை வந்து நம்ம உடம்புல தேய்ச்சோம்னா நம்ம உடம்பு வெள்ளையாகும். அந்த பால் ஆட் ஆனதுதான் இந்த முருங்கை சோப்பு. இந்த முருங்கை சோப்புல பால் ஆட் ஆயிருக்கிறதுனால இந்த முருங்கை சோப்பு யூஸ் பண்ணா நம்ம ஸ்கின்ஸ்ல ரொம்ப வெள்ளையாயிடும். அதுக்கப்புறம் க்ளோவாகும். இந்த முருங்கை சோப்பு வந்து நம்ம ஸ்கின்ஸ்ல அப்ளை பண்ணோம்னா வந்து ட்ரை ஸ்கின்னா யாராக்கா இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் அது ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னா மாறிடும். அந்த மாதிரி பவர் உள்ளதுதான் இந்த முருங்கை சோப்பு. அதுக்கப்புறம் முருங்கை க்ரீம். இந்த க்ரீம் வந்து ரொம்ப 3 முக்கியமான பொருள். அது வந்து நேச்சுரலானது, அதுக்கப்புறம் மகிமையானது. அது என்னன்னா முருங்கைக்கீரை சாறு, அதுக்கப்புறம் தேன், பால். இந்த முருங்கை க்ரீம் வந்து போட்டோன்னா வந்து இந்த ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவா மாத்திரும். இப்ப கூட என் கிராண்ட்மா கூட கண்ணுக்கு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அந்த கருப்பா இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டோம்னா வந்து அந்த ஸ்கின் போய் இப்ப எல்லா ஸ்கின்னும் எப்படி மத்த சைட்ல எல்லாம் வெள்ளையா இருக்குமோ அதே போல அவங்க ஸ்கின் மாறிடுச்சு. அந்த டார்க் ஸ்கின் போய் ஆயிடுச்சு. இது வந்து என்னோட இந்த முருங்கை சோப்பும் முருங்கை க்ரீமும் வந்து என் அத்தை வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வேற இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட இப்ப இவங்க சொல்றது என்னன்னா வந்து இந்த சோப்பும் க்ரீமும் ரொம்ப நல்லா இருக்கு, இது போட்டோன்னா ரொம்ப க்ளோவா இருக்குது சொல்றாங்க. இப்ப வந்து மந்த்லி 2 சோப்பு 2 க்ரீமி எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க மந்த்லி. அதுக்கப்புறம் முருங்கை பாடி லோஷன். இந்த லோஷனும் வந்து 3 பொருள் வச்சுதான் செஞ்சிருக்காங்க. என்னன்னா விட்டமின் B3, கிளிசரின், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. இது வந்து நம்ம பாடி ரொம்ப சாஃப்டா மாத்தும், ஃப்ளஃபியா இருக்கும். இப்ப கூட வந்து சம்மர் வேர் வருது. இந்த சம்மருக்குலாம் இது குளிக்க போது போட்டோம்னா வந்து சில பேருக்கு ஸ்வெட்டை பேட் ஸ்மெல் அடிக்கும். ஆனா வந்து இந்த பாடி லோஷன் போட்டோம்னா நம்ம பாடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில போட்டோம்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் கூட அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் ஆகும். நம்ம இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்சரா ஆகும் இது. அதுக்கப்புறம் இது வந்து அதர் கம்பெனிஸ்ல இருக்கிற பாடி லோஷன் போல இது வந்து ஸ்டிக்கியா இருக்காது. அப்படின்னா வந்து பிசு பிசுன்னு இருக்காது. இது நான் ஸ்டிக்கி. அப்படியே நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா வந்து அந்த ஸ்கின்னா அப்படியே அப்ளை ஆயிடும். அது வந்து ஸ்கின்னோட அப்ளை ஆயிருக்கான்றதே தெரியாது நம்மளுக்கு. அந்த போல ஸ்கின்னுக்கு நடுல இருக்கிற கேப்ல எல்லாம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த கிளிசரின் என்னதுன்னா வந்து இது ஒரு கலர்லெஸ் லிக்விட். இந்த கலர்லெஸ் லிக்விட் எதுலன்னா ஃபேட்ல இருந்தோ ஆயில்ல இருந்தோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கும் இது ரொம்ப முக்கியமானது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த முருங்கை வந்து எல்லாத்துலயும் ஆட் ஆகுது. எதுக்குன்னா வந்து முருங்கீரை இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. இதுல வந்து மத்த கீரைங்க சாப்பிட்டா கூட இந்த ஒரே ஒரு முருங்கீரை சாப்பிட்டாலே வந்து மத்த கீரை சாப்பிடுற ஒரு பவர் வந்து இந்த ஒரே முருங்கீரையில இருக்கும். அதே மாதிரி மத்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற பவர் வந்து இந்த ஒரே முருங்கை ஒயவனி முருங்கை ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற இந்த பொருள்ல எல்லாம் இருக்கிற ஒரே இது பவர், எல்லா பொருள்லயும் இருக்க வேண்டிய பவர் ஒரே பொருள்ல இந்த முருங்கை வியோமினி இருக்கும். நம்ம இது எடுத்துக்கணும்னா நம்ம ஸ்கின் எல்லாமே ரொம்ப க்ளோவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது எனக்கு 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல வந்து நான் வந்து 2 பொருள் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து நான் 2 பொருள் தான் யூஸ் பண்ண, ஒன்னு யூஸ் பண்ணது கிடையாது. இந்த சோப் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. நான் ஸ்கூலுக்கு போட்டு போகும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, என்னடா ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்னடா ரொம்ப டார்க்கா கருப்பா, இப்ப என்னடா ரொம்ப வெள்ளையா இருக்கிறேன்னு கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து. அதுக்கப்புறம் ரொம்ப இந்த கிரீம் போட்டனால ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோவியா இருக்கு, க்ளோ ஆகுது அப்படியே ஃபேஸ். என்னடா கிரீம் போடுறேன்னு எல்லாம் கேக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல நிறைய பேர் கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கூட என்ன கேட்டிருக்காங்க. இதை நான் சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஜெயாசியம் குட் ஆசியம்.
தேங்க்யூ ஹர்ஷன், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய பேர் இதே ரிசல்ட்ட சொல்லியிருக்காங்க, க்ரீம் யூஸ் பண்ணி நான் கலர் சேஞ்ச் ஆயிருக்கேன். ஏன்னா என்னையுமே பாக்குற நிறைய பேர் கேக்குறாங்க என்ன நல்லா ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஸோ நீங்க சொன்னது உண்மையான விஷயம்தான். ஏன்னா மொரிங்கா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கு. ஒரு வாட்டி வாங்கி திருப்பி நம்ம கிட்ட ரிப்பீட்டா அவங்க யாருக்கு வேணாலும், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து யாருக்கு வேணாலும் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். சூப்பர் ஹர்ஷன், தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரவுண்டர், நம்மளோட அனன்யா. வெல்கம் அனன்யா. ஒரே நிமிஷமா நான் அன்மியூட் அன்மியூட் பண்றேன். பண்ணுங்கண்ணே, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் அனன்யா ஹேண்ட் ரைஸ் பண்ணுமா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாத்தீங்கன்னா எஸ் அனன்யா. இன்னைக்கு வந்து நான் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சி முதல் முழங்கால் வரையும் எது நம்மள பாதுகாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோமினி ப்ராடக்ட், மொரிங்கோ ப்ராடக்ட். இந்த மொரிங்கோ ப்ராடக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் பேச போறது வந்து மொரிங்கோ ஆயில். இந்த மொரிங்கோ ஆயில் ஹேர் ஆயில். இந்த மொரிங்கோ ஹேர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஹேர்க்கு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹேர்ல இருந்து பேசுறேன். இந்த மொரிங்கோ ஆயில் பாத்தீங்கன்னு வைங்க, நம்ம எப்போதும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஆயிலா இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே மேல மட்டும் தடவி விட்டுட்டு அப்படியே சீவி விட்டுருவாங்க. அத மாதிரிதான் பண்ணுவாங்க. அதுதான் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த மொரிங்கோ ஆயில கொடுத்துருவோம். கொடுத்து வாங்குவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் மேல மட்டும் தடவி விட்டுட்டு உள்ள தடவாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முடியில வந்து செக்ஷனா பிரிச்சுக்கணும். செக்ஷனா பிரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாக்கு எடுத்துப்போம். வாக்கு எடுத்தீங்கன்னா அந்த வாக்கில் அப்படியே நேரா ஊத்திட்டே போயிடணும். ஊத்துனதுக்கு அப்புறம் அது வந்து வாக்கில் ஊத்தணும், எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிடும். அந்த சைடு ஸ்ப்ரெட் ஆயிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ஷனா பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க அடுத்தது வந்து எங்க இந்த மொரிங்கோ ஆயில ஹேர் ஆயில் எங்க ஊத்தணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போதும் செடி வளர்க்குறோம்னு வைங்களேன், அதுக்கு வந்து ஃபர்ஸ்டே மேல ஊத்திட்டு போயிடுவோம் மாட்டோம். அது என்ன பண்ணும், வேர்ல தான் முதல்ல தண்ணியே ஊத்துவோம். அதே மாதிரிதான் நம்மளோட முடியோட வேர்ல ஊத்தணும். நம்மளுக்கு முடி எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சமண்டை அந்த மாதிரி உச்சமண்டையில இருந்து வளரும். அந்த மாதிரி வளரும் போது இந்த உச்சமண்டையில தடவிட்டு அதுக்கப்புறம் அடி முடியில தடவணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அடி முடியில தடவவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தடவாததுனால அவங்களுக்கு வந்து முடி வந்து ஒழுங்கா வளர மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணோம், முதல்ல நம்ம வந்து அடி முடி தடவுனதுக்கு அப்புறம் உச்சந்தலையில தடவுனதுக்கு அப்புறம் எங்க செக்ஷனா பிரிச்ச இடத்துல அந்த வேர்ல தடவிக்கலாம். வேர் தடவுனதுக்கு அப்புறம் தான் எங்க தடவணும். அந்த மாதிரி தடவணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா இருக்கிற பார்ட்ஸ் தடவணும். அந்த மாதிரி பார்ட்ஸ் தான் எப்போதுமே ட்ரையா இருக்கும். இன்னொரு பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம வந்து நம்மளோட முடிய ப்ரொடெக்ட் பண்ணா இது மட்டும் போகாது. இன்னும் மொரிங்கோ ஹேர் கேர் வேணும். அப்புறம் வந்து மொரிங்கோ ஷாம்பு வேணும். இந்த மொரிங்கோ ஹேர் கேர் பாத்தீங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஷாம்பு தான் போடுவோம். ஷாம்பு போட்டதுக்கு அப்புறம் இது போடுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மொரிங்கோ ஹேர் கேர். ஹேர் கேர் வந்து எப்படி போடுவோம், ஹேர் கண்டிஷனர் வைங்க. அந்த ஹேர் கண்டிஷனர் எங்க போடுவோம்னா இந்த மாதிரி முடியில தான் போடுவோம். இங்க மேல போடவே கூடாது, இங்கதான் போடணும். அந்த மாதிரி போடும்போதுதான் அது ஷைனிங்கா காமிக்கும். நான் வந்து இன்னும் 2 பொருள் இருக்கு, இது வந்து அதுக்கு செட்டா வரும். அதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிறேன். இது வந்து இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அது போடுவோம். எண்ணெய் போடுவோம், மொரிங்கோ ஹேர் ஆயில் போடுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மொரிங்கோ பாடி லோஷன். இந்த மொரிங்கோ பாடி லோஷன் அப்படின்னா வைங்க, வந்து நம்ம இது வந்து இப்பெல்லாம் வந்து என்ன இருந்தது, கொரோனா வந்தது. இப்பதான் வந்துட்டு போனது. அந்த கொரோனாவில இருந்து யாரு பாதுகாமிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாதுகாமிச்சாங்க. அது எல்லார்ட்டையுமே இருக்கும். இப்ப கூட சில பேர்ட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா, மாஸ்க். இந்த மாஸ்க் தான் நம்மள வந்து கொரோனால இருந்து வராம பாதுகாமிச்சது. இது அந்த மாஸ்க் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டோம்னு வைங்களேன். தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போனாலும் பரவாயில்ல. இப்ப சன்னு தான் கொரோனான்னு வச்சுக்கோங்க, இந்த இதுதான் மாஸ்க்னு வச்சுக்கோங்க. இந்த மாஸ்க் என்ன ஆகும், நம்ம உடம்பு ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் அந்த கொரோனாவால நம்மள தடுக்க முடியாது, நம்ம உடம்புக்குள்ளே வர முடியாது. அத மாதிரி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த மொரிங்கோ பாடி லோஷன். இந்த மொரிங்கோ பாடி லோஷன் வந்து எனக்கே சேஃபா தான் இருப்பேன். அப்புறம் வந்து கருப்பாயிட்டேன், என்னப்பா
கருப்பாயிட்டேன்னு எங்க அப்பாட்ட போய் ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டேன். எங்க அப்பா உடனே ஆசியம்ல உள்ள பாடி லோஷன் போட சொன்னாங்க. சரி நானும் டெய்லிக்கும் ஸ்கூல் போகும்போது கையில கால்ல டெய்லிக்கும் போட்டுட்டு போவேன். போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கருப்பு ஒரு வாரத்திலே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா விளையாடணும். அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷேப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொரிங்கோ ஸ்கின் கேர். மொரிங்கோ ஸ்கின் கேர் என்ன பாத்தீங்கன்னா மொரிங்கோ ஸ்க்ரப். இதுல பேர் வந்து கொடுத்துருக்கிறது வந்து இங்க வந்து ஸ்கின் கேர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இது பேர் வந்து மொரிங்கோ ஃபேஸ் ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொரிங்கோ ஃபேஸ் ஸ்க்ரப். இது வந்து நம்ம மூஞ்சில அப்ளை பண்ணும்போது லைட்டா சொர சொன்ன இருக்கும், மண்ணு மாதிரி இருக்கும். ஆனா சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு விட்டுறாங்க. அதை மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மூஞ்சில போட்டதுக்கு அப்புறம் மசாஜ் பண்ணிவிடணும். நல்லா அப்படியே மசாஜ் பண்ணிவிடணும். ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். செத்த நாள் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மூஞ்சி கழுவணும். அதே மாதிரி இன்னொரு இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம எப்படி நம்ம ஆசியாமை விட்டு நம்ம பிரிய முடியாது, அதே மாதிரிதான் இவங்க 2 பேரையும் நம்மளால பிரிக்க முடியாது. அது எப்படி பாக்குறீங்களா? வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க. மொரிங்கோ கீழே பாத்தீங்கன்னா மொரிங்கோ ஸ்கின் கேர், இதுலயும் மொரிங்கோ ஸ்கின் கேர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆகும்னா ஸ்கின் லைட்டா ஓபன் ஆயிடும். ஓபன் ஆன உடனே தடவிக்கிட்டோம்னா அது வந்து நல்லா இதாயிடும், நல்லா ஸ்கின் அழகாயிடும். அது மாதிரி போடும்போது நல்லா அழகா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம கீசோல்ல இருந்து ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். அது எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வச்சுதான். இப்போ வந்து நம்ம கீசோல்ல வந்து மொரிங்கோ நம்ம கீசோல்ல வந்து பிளஷ் இன்னும் வரல. பிளஷ் தேவையில்ல. இத பாருங்க, என் கண்ணமே இப்ப வந்து பிங்க் கலர்ல ஆகுதுக்கான நான் இதை வந்து லைட்டா போட்டுக்கிட்டேன். இது போடும்போது பிளஷ் மாதிரியே பிங்க் கலர்ல ஆகும். மாதிரி கண்ணும் நிறைய பேருக்கு பிங்க் கலர்ல ஆகுறதுனா அந்த மாதிரி பிடிக்கும். இந்த பிளஷ் போட்டுப்பாங்க. அதுக்குதான் இதை மாதிரி பிளஷ் இல்லைன்னு கவலைப்பட வேணாம். நம்ம இந்த லிப் பாம் கொஞ்சம் தடவிக்கிட்டாலே போதும், நல்லா பிங்க் கலர்ல ஆயிடும். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் அனியா, எக்ஸலன்ட், சூப்பர். ரொம்ப அழகா சொன்ன. ஒண்ணு பிரியாது, இந்த ப்ராடக்ட் இப்படிதான் சொல்லணும் சொல்லி ரொம்ப அழகா சொன்ன. சூப்பர் சொன்ன. லிப்போ ஒரு செம்ம டிப்ஸ், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை மாதிரி குழந்தைங்க எல்லாம் இதை வந்து ரொம்ப விரும்புங்க. அதனால எல்லா குழந்தைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ அனன்யா. தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்தனா. வந்தனாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசுவாங்க. வெல்கம் வந்தனா, வாங்க. வந்தனா கேக்குதாமா? கேக்குது ஆண்டி. குட் ஆஃப்டர்நூன் ஆண்டி. குட் ஈவினிங் ஆண்டி. குட் ஈவினிங்மா, பேசுமா. இன்னைக்கு பேர் வந்து வந்தனா. இன்னைக்கு வந்து நான் வியாம்னில இருக்கிற 3 ப்ராடக்ட்ஸ் பத்தி பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து முரிங்கா சோப். இந்த வியாம்னி முரிங்கா சோப் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற நேச்சரான ஈரப்பதத்தை வந்து பாதுகாத்து நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் தரும். இந்த சோப்பு வந்து முருங்கை இலை, அப்புறம் தேன், பால், அப்புறம் விட்டமின் இ இதெல்லாம் யூஸ் பண்ணி இதை செஞ்சிருக்காங்க. இந்த சோப்ல வந்து ஆன்டி ஆக்சைட்ஸ் இருக்கிறதுனால ரேஷஸ் அண்ட் ட்ரைனஸ் வந்து குறைக்குது. இத வந்து எங்க மம்மி வந்து இது ஆசியம் வரதுக்கு முன்னாடி மைசூர் சாண்டல் சோப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பண்றதுனால எங்க மம்மிக்கு வந்து ட்ரைனஸா இருக்கும், ஸ்கின் எல்லாம் ரேஷஸ் வரும், அப்புறம் பிம்பிள்ஸ் இருக்கும். அது வந்து எங்க மம்மி சாதாரணமா வந்து நாங்க இந்த ஆசியமுக்கு வந்தாக்க இந்த வியாம்னில இருக்கிற முரிங்கா சோப் யூஸ் பண்ணோம். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எங்க மம்மிக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. சொன்னாங்க நம்ம இத வந்து இப்படியே விட்டுட்டோம், ஆனா நம்மளுக்கு இது போட்ட உடனே இப்படி ஆயிடுச்சு, இதுதான் இனிமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணாங்க. எங்க மம்மி வந்து இது யூஸ் பண்றதால முரிங்கா சோப் யூஸ் பண்ணிட்டு வேற எந்த கிரீமும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முரிங்கா கிரீம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும்.
நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் தருது. இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஈரப்பதம் நிறையவே இருக்கும். அப்புறமா வந்து இந்த கண்ணுக்கு கீழே இருக்க வந்து இது நீக்கிடும். இது வந்து போறதுனால இதுல வந்து முருங்கை இலை, பால், தேன் இதெல்லாம் வந்து சேர்த்திருக்காங்க. இது வந்து யூத்ஃபுல் அதிகப்படுத்தும். இதை யூஸ் பண்றதுனால எவ்வளவுதான் வயசா இருந்தாலும் இதை யூஸ் பண்றதுனால யூத்வா தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீம் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் இதுதான் சோப்ல தான் எங்க மம்மி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணா ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் வரப்போகுது. ஆனா நம்ம ஆசியம் நம்ம மாதிரி எதுவும் வராது. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நம்ம பொல்யூஷனால ஏற்படுற ஸ்கின்ல ஏற்படுற டல்னஸ் அப்புறம் டர்ட்டினஸ் வந்து இது வந்து நீக்கிடும். இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸை வந்து அழிச்சிட்டு நம்மளோட ஸ்கின் செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது தான் இருக்கும். யூஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் இதை வந்து விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாஷ் பண்ணா ரொம்பவே அப்படியே ஷைனிங்கா இருக்கும் ஃபேஸ். இத வந்து ஒரு தடவை வந்து எங்க சித்தியோட மேரேஜ்க்கு நான் போட்டு போனேன். இது ரொம்ப அழகா ரொம்பவே ஷைனிங்கா இருந்துச்சு ஃபேஸ் எல்லாம். இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணலாம். இது எங்க மம்மி வந்து யூஸ் பண்றதுனால எங்க மம்மி ஃபேஸ்ல எதுவுமே இருக்காது, ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் இல்ல எங்க மம்மி ஃபேஸ்ல, பிம்பிள்ஸ் ட்ரைனஸ் எதுவுமே இல்ல, ரேஷஸ் கூட இல்ல. இதை நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து எங்க மம்மி கம்பெனில வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு வந்து ஒரு ஆன்டிக்கு. அது இதை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இது எப்போ வரும் எப்போ வரும் கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. யூஸ் பண்ண சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் கிடையாது. நம்ம ஆசியம்ல இருக்கிற சோப்ல வந்து இந்த சோப் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நான் வந்து நிறைய பேருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எங்க மம்மி கம்பெனில எல்லாம் கொடுக்குறேன். இன்னைக்கு கூட நாங்க பக்கத்து கடையில வந்து இந்த மாதிரி புதுசா ஆரம்பிச்சாங்க. அந்த கடையை ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். அங்க போயிட்டு இத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்க, அப்புறமா வந்து இத எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு காலையில வந்து நாங்க கடைக்கு போனோம். பால் பாக்கெட் வாங்க. அப்ப வந்து இந்த சோப் வந்துருச்சா அப்படின்னு கேட்டதுனால தான் எங்க அப்பா இன்னைக்கு வாங்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி இந்த சோப்பு வந்து நிறைய பேர் வந்து எங்க ஊர்ல வாங்குறாங்க. இந்த மாதிரி நான் எல்லாருக்கும் தருவேன். ஜெயாசியம், தேங்க்யூ. தேங்க்யூ வந்தனா, தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்பவே நீங்க வந்து முருங்கையோட சேல்ஸ்ல போயிட்டு கலக்குறீங்கன்றது நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. சோ இப்பவே உங்களுக்கு செல்லிங் இது நாலேஜ் நல்லா இருக்கு. இன்னும் நீங்க நல்லா சிறப்பா பண்ணணும். வாழ்த்துக்கள் வந்தனா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட அன்பறிவு. Namaste, my name is M. Anbarivu. I am studying in 6th standard. இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து முருங்கை இதுல இருந்து பேசணும். நான் இதுல வந்து முருங்கை ஹேர் ஆயில் எடுத்திருக்கேன். எங்க அப்பா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து முடி நல்லா கருன்னு வளரும். எங்க அப்பாவுக்கு கூட பாதி முடி கருப்பாயிடுச்சு. எங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்க பாதி முடி கருப்பாயிடுச்சு, 90% கருப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நானும் யூஸ் பண்ணுவேன். இது அம்மா வந்து தேங்காய் எண்ணெய் கூட கலந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க நிறைய பேரு. அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கா ஸ்க்ரப். இது வந்து மூஞ்சில இருக்க டல்னஸ் இது பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கும். இது வந்து பிம்பிள்ஸ் அப்புறம் வந்து டார்க் பார்ட்ஸ் எல்லாம் நீக்கும், தழும்பெல்லாம் நீக்கும். அதோட மேல் வீட்டு அக்காவுக்கு வந்து நான் வந்து ஃபேஸ் பேக் கொடுத்தேன். நம்ம ஃபேஸ் பேக்கு
அதோட அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து அந்த இடம் கருப்பு கருப்பா இருக்கும். அது வந்து நான் கொடுத்தேன் இதோட. அப்புறம் இந்த முருங்கை கிரீமும் கொடுத்தேன். முருங்கை கிரீம் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது இன்னும் கூட கேட்டாங்க. அதோட எனக்கு தான் இருந்துச்சு, அதான் சொன்னேன். அப்புறம் இந்த முருங்கை கிரீம் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து மூஞ்சிக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும், க்ளோயிங்கா இருக்கும். நல்லா இது நானும் யூஸ் பண்ணுவேன். எங்க அப்பா யூஸ் பண்ணி பாதி காலி பண்ணிட்டாங்க. நானு எங்க அப்பா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அம்மா யூஸ் பண்ண மாட்டாங்க. அம்மா ஃபேர் அண்ட் ஷைன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அன்பறிவு பேசிட்டீங்களாமா? முடிச்சாங்கம்மா, முடிச்சாங்க. ஓகேம்மா, ஓகே. தேங்க்யூமா. அம்மாவையும் யூஸ் பண்ண சொல்லுமா. ஃப்ரெஷ் அண்ட் ஷைன், ஃபேர் அண்ட் ஷைன்ல ஃப்ரெஷ் அண்ட் ஷைனை வந்து பகல்ல யூஸ் பண்ணாலும் நைட்ல வந்து நம்மளோட முருங்கை கிரீம் அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்க. இன்னும் அவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அது இதுல இருந்தே தெரியுது, குழந்தைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட குழந்தைங்க கூட தைரியமா யூஸ் பண்றாங்க. அப்ப இத வந்து நம்ம தைரியமா பெரியவங்களுக்கும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்களோட ஸ்கின்ல கூட எந்த ப்ராப்ளமும் இல்லாம பாதுகாப்பா வச்சிருக்கிறது தான் நம்மளோட முருங்கை ப்ராடக்ட்ஸ். இதுல இருக்கிறது பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணி அதுல என்ன ரிசல்ட்ன்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. இவங்க எப்படி பேசிட்டாங்க. இப்போ நம்மளோட ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணலாம். நம்ம வெண்மதி அக்கா. யாரும் குழந்தைங்க இருக்காங்களான்னு இருக்காங்கம்மா. பாருங்க. அருணா, கலையை கொஞ்சம் கேளுங்க, பேசுறாங்களான்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணல அவங்க. மகாலட்சுமி பேசு. வேற யாரும் குழந்தைங்க இருக்காங்களான்னு கலைச்செல்வி. பாருங்க. சாரி மேம், அத கேக்கல நானு. சரிம்மா. வேற யாராவது குழந்தைங்க இருக்கீங்களா? வேற யாருன்னா குழந்தைங்க இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, அவங்க பேசல போல இருக்காங்க. யார் பேசலமாங்க? இல்ல சார், கலைச்செல்வி இருக்காங்க, அவங்க பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க பேசல போல இருக்கு. சரிங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்கம்மா நீங்க. கலைச்செல்வி அவங்க பையனா? ஆமாங்க சார், கெவின். சரி, ஓகே. நோ சொல்லிட்டாங்க மேம் அவங்க. சரிங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். மகா மேம். எஸ்மா. கவிதா மிஸ், ஷேர் பண்றீங்களா ஹர்ஷனுக்கு நீங்க? ஷேர் பண்றேன்ப்பா. ஈச் ஒன் ஒரு ஸ்டூடண்ட்க்கு மகா, ஒரு ஸ்டூடண்ட்க்கு கவிதா, அப்படி ஷேர் பண்ணுங்க. எஸ் மேம். எஸ் சார், எஸ் சார். ஓகேங்க சார். ஹர்ஷன் வந்து முருங்கா சோப்பு, பாடி லோஷன், கிரீம் மூணையும் பேசுனீங்க. தேன், அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னீங்கப்பா. பால் வந்து நமக்கு வந்து உள்ள வந்து நமக்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் பண்ணோம், கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? தோல் வந்து நம்மளுக்கு வந்து ஈவனா ஒரே மாதிரி இருக்கும், ஷைனிங் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும். ஓகேவா? பால் போட்டா நம்மளுக்கு ஒயிட் ஆகுதுன்றது கிடையாது. அது உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் எடுக்கும் பொழுது அந்த தோல் வந்து அதனுடைய ஒரிஜினல் கலர் வரும். ஒரிஜினல் கலர் வரும் பொழுது அந்த ஷைனிங்கோடு சேர்ந்து வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகா பப்ளியா தெரிவிங்க. அதனால எல்லாரும் கேட்பாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாரும் வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டா சொல்லியிருந்தீங்க. அர்ஷனுக்கு என்னுடைய மார்க் வந்து 10பா. ஓகே மேம். சசி மேம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வியாமினி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம காஸ்மெட்டிக்ஸ் நம்ம பெரியவங்க தான் யூஸ் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க அதை எவ்வளவு அழகா வந்து இன்னைக்கு எடுத்து கையில எடுத்து ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட பத்தி அவங்க சொல்லும் பொழுது நமக்கே ஒரு தெரியாத விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுது. அவங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஆஹா நாம ஏன் இப்படி ட்ரை பண்ணல இது நாள் வரைக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. அந்த மாதிரி ஹர்ஷன் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது அவரு முருங்காக்கு ஒரு நம்ம கிட்டக்கே நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னுட்டு ஒரு சொல்லி அவர் ஆரம்பிச்சாரு. முருங்கா சோப்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல கீரை, முருங்கை கீரை இருக்கு, தேனு, பால் இருக்கு.
நிஜமாலுமே பால், அதாவது நம்ம யூஸ்வலாவே இந்த பாலாடைன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பெல்லாம் எடுத்து அதை வந்து முகத்தை தடவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு கழுவுனோம்னாலே முகம் நல்லா வெள்ளையாகும். ஸோ நம்ம ப்ராடக்ட் அந்த முருங்கை சோப்ல அதுதான் இருக்கு. ஸோ அந்த பால் அப்படிங்கறதே வந்து தேன் அதோட கலந்து இருக்குது, விட்டமின் இ இருக்குது, இத்தனையும் இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்றதுனால விட்டமின் இ சத்தும் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் குழந்தைங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ரெகுலரா யூஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறச்சு. அதே மாதிரி அவர் அடுத்தது பாடி லோஷன் பத்தி சொன்னாரு. அதெல்லாம் வந்து கிளிசரின் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ கிளிசரின் வந்து நமக்கு அது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். அந்த கிளிசரின் வந்து செய்யக்கூடிய வேலை குளிர்ச்சி தரக்கூடியது. அது வந்து நான் ஸ்டிக்கியா இருக்கும். அது ஸ்டிக்கியா இல்லாம ஈவனா அது வந்து அப்ளை பண்ணும்போது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளிசரினுடைய பங்கு என்னங்கிறதையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த முருங்கை கீரையில என்ன சத்து இருக்கு, அப்புறம் அந்த ஃபேட்டு ஆயில் இதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா ஒவ்வொன்றையும் அவர் அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் சொல்லி இது இந்த பலனை கொடுக்குது அப்படிங்கறத மாதிரி சொன்னாரு. தேங்க்யூ ஹர்ஷன். நல்ல வர வர நல்ல ஒரு உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருக்கு. ஹர்ஷனுக்கு என்னுடைய மார்க் 10 மேடம். தேங்க்யூ மேம். வெண்மதி அக்கா. வெண்மதி அக்கா சார் அவங்க இல்லைங்களா? வெண்மதி மேடம் இருக்காங்களே உள்ள? சிக்னல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்துட்டேன் சார். உள்ள வந்துட்டேன். உண்மையிலேயே ரியலி கிரேட். அதாவது நம்ம எமரால்ட் சாருக்கு தான் நிறைய பாராட்டு தெரிவிக்கணும். அது மாதிரி குழந்தைங்க வந்து இந்த பொருளை வந்து அவ்வளவு ஆர்வமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. சிறப்பு கலந்துட்ட குழந்தைங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அர்ஷனை பத்தி சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அவர் வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் வந்து அவ்வளவு நேசிச்சு அவ்வளவு தூரம் அற்புதமா இன்னைக்கு வந்து குழந்தைங்க வியாமினி ப்ராடக்ட்ஸ் எடுத்து ரொம்ப சிறப்பா ஒரு பொருளையும் அங்க அந்த யூஸ் பண்ணதாலதான் அவங்களை பத்தி நிறைய வருது, நிறைய உண்மைகள் வருது குழந்தைங்க மத்தியில. அதனால எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள். அர்ஷனுக்கு வந்து நான் 9 மார்க் போடுறேன். சிறப்பு அர்ஷன், வாழ்த்துக்கள் அர்ஷன். 9 மார்க்குமா? தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. ஓகே அக்கா. மகா மேம். கவிதா மிஸ் நீங்க சொல்லுங்க, நான் வந்தனாக்கும் அன்வரிவுக்கும் நான் சொல்றேன். முடியுமா? ஆக்ஷன் தானப்பா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேனே 10 மார்க்ஸ் சரிப்பா. அனன்யா வந்து அதுதான் எடுத்த உடனே கரெக்டா சொல்லிட்டாங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத உண்மையா வந்து பெரியவங்க வந்து நான் நிறைய பேருக்கு சொல்ற டிப் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து முடியினுடைய மேல் பாகம் வந்து சும்மா அப்படி வைக்க கூடாது, உச்சந்தலையில இருந்து நல்லா வந்து சர்க்கிள் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் மாதிரி கொடுக்கணும். இன்னொன்னு முடியினுடைய அடிபாகம் வந்து கொடுக்கணும். அப்பதான் அந்த முடி வெடிக்காம வந்து நீளமா லென்த்தா ஹெல்த்தியா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது நிறைய பேர் வந்து வைக்கிறது இல்லை. அதை கரெக்டா நோட் பண்ணி வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க கரெக்டா அதை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணி இருக்கிறாங்கன்றது அவங்களுடைய பேச்சுல ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும், கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கப்பா. நல்லா உங்களுடைய முடியும் வந்து ஹெல்த்தியா நல்லா அழகா கருகருன்னு இருக்கு. அது அப்படியே நீங்க இந்த ஆயிலோட வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிரீம் எப்படி வந்து ஸ்கின்னுடைய இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுறது, அதை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம முருங்கைக்காய் கிரீம் போடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுதான் வந்து வெண்மதி மேம் சொன்ன மாதிரி விளையும் பயிர் முளையிலே தெரியுது. லீடர்ஸ் வந்து குழந்தைகள் வந்து வருங்காலத்துல வந்து நம்மளெல்லாம் வந்து தூக்கி சாப்பிடுற அளவுக்கு லீடர்ஸா பெரிய அளவு உருவெடுப்பாங்க அப்படிங்கறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்பவே கலக்குறீங்க, அதாவது செல்ஃப் யூஸ் பண்றீங்க. நம்ம வந்து ப்ராடக்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, நீங்க உங்களை வந்து யூஸ் பண்ண வைக்கிறாங்கன்ற இது அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதுல வந்து நிறைய ஏன்னா நிறைய இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட நிறைய ரேஷஸ் வருது, நிறைய பிம்பிள்ஸ் வருது. நிறைய பிள்ளைங்க வந்து வேற சின்ன சின்ன ப்ராடக்ட் வெளியில இருந்து வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கூட வருது. அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க அடைந்த மகிழ்ச்சியை வந்து நண்பர்களுக்கு சொல்லி அவங்களையும் வாங்கி யூஸ் பண்ண வைங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அனன்யாக்கு என்னுடைய மார்க் 10.
ஓகே மேம். தேங்க்யூ மேம். சசி மேம். தேங்க்யூப்பா. அனன்யா எப்பயுமே பாத்தீங்கன்னா லைவா வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ அதை அப்படியே வந்து அவங்க காமிச்சிருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது ஹேர் ஆயில். ஸோ அவங்க முடியை அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு அந்த ஹேர் ஆயில எப்படி தடவுனா அந்த முடி வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க அதை எப்படி ப்ராப்பரா அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது, அதாவது அந்த முடியை பிரிச்சு பிரிச்சு நாங்க பாருங்க, ஒரு பார்லர்ல இருக்கவங்க தான் அதை செய்வாங்க. அப்படி முடியை பிரிச்சு லேயர் லேயரா எடுத்து அந்த தடவுறது அதெல்லாமே அழகா அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு அது டெப்தா உள்ள போனாதான் அந்த முடி வந்து அந்த வேர்க்கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த அடியில இருந்து நல்லா தடவணும், மேலாட்டமும் தடவக்கூடாது. ஸோ ஒரு சின்ன குழந்தை இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வீட்டுல அவங்களும் செய்யறாங்க. அனன்யா அவங்க அம்மா வந்து இது அழகா அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து அனன்யா பேசுறாங்க. ஸோ அவங்க வாய்ஸ் நடுவில் பிரேக் ஆச்சு, சில வார்த்தைகள்லாம் என்னால கேட்க முடியல. ஆனாலும் அவங்களுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா தெளிவா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பேசுனது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி பாடி லோஷன் அவங்க யூஸ் பண்றத பத்தியும் சொன்னாங்க. ரேஷஸ் வராது, நல்லா வந்து அந்த ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி ஸ்க்ரப் அதையும் வந்து அவங்க யூஸ் பண்றது, ஃபேஸ் ஸ்க்ரப்பை வந்து நல்லா போட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை கிளீன் பண்ணா முகம் நல்லா அருமையா இருக்கும். அதே மாதிரி முருங்கை க்ரீம் யூஸ் பண்ணும்போது அந்த இறந்து போன செல்ஸ்ல வந்து திரும்பி அது உயிரோட்டம் கொடுக்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. கடைசியா ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க, லிப்பம வந்து நம்ம ஃபேஸ்ல இது பண்ணி ப்ளஷ் பண்ணா அது அப்படியே அப்படியே அந்த ரோஸ் கலர்ல க்ளோவா இருக்கும். அது ரொம்ப அனன்யா கிட்டக்கிறது நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்னு கத்துக்குவேன். அவங்கதான் ஃபர்ஸ்ட் சொன்னது லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த லிப் பாம தடவினீங்கன்னா கன்னத்துல அந்த ரோஸ் கலர்ல க்ளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அருமை அனன்யா, உனக்கு நான் கொடுக்குற மார்க் 9 மார்க்ஸ் மேடம். எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆச்சு வாய்ஸ், எனக்கு அது சரியா புரியல. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். வெண்மதி அக்கா. வெண்மதி அக்கா. வழக்கமா வந்து மத்தவங்க தான் 3 முறை கூப்பிடுவாங்க, ஜட்ஜியா 3 முறை கூப்பிட வேண்டியது. வெண்மதி அக்கா. சரி, மகா ரீப்ளேஸ் பண்ண சொல்லுங்க. மகா மேம் எங்க போனாங்க வெண்மதி அக்கா? இல்ல காணோம். இல்ல கூட்டம் வரலையே. இல்ல வெளில போயிட்டாங்க. ஓகே. அனன்யா, ஹேர் கேர் அப்படின்ற ப்ராடக்ட் எடுக்கும் பொழுது தன்னுடைய தானே ஒரு டெஸ்டிமோனி, கீசோலுக்கு அவ வந்து எவ்வளவு ஒரு டெஸ்டிமோனியா பேசுறாளோ அதே மாதிரி ஹேர் கேருக்கும் அதே டெஸ்டிமோனி தான். ஃப்ரண்ட்ல ஹேரை போட்டுட்டு சும்மா ஜம் ஜம்னு ஒரு நல்ல க்ளோ பிளஷ் எல்லாரும் ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. நானும் அதே தான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அனன்யாக்கு என்னுடைய மார்க்ஸ் இல்ல, நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு பசங்களுடைய பேச்சுல வந்து நல்ல டெவலப்மெண்ட் வருது. ஏன்னா அன்றாடம் யூஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு நாள் யூஸ் பண்றாங்கன்னு இந்த அளவுக்கு எல்லாம் பேசவே முடியாது. அந்த ஃப்ளோ நல்லா வந்திருக்கு. ஹேர் கவிதா மிஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த ஹேர் பிரிச்சு பிரிச்சு ஒரு செக்மெண்டா இதுதானே வந்து பார்லர்ல பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலி நானும் நோட் பண்ணேன். சோ இவங்க ரெகுலரா இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது அவங்க பேச்சுல இருந்தே தெரியுது. சோ அனன்யா 9 மார்க்ஸ் ஃபார் யூ மா. வெண்மதி அக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வந்துட்டாங்க. வெண்மதி அக்கா வாங்க. திருப்பி மியூட் ஆயிட்டாங்க. சிக்னல் கட் ஆகுது. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு இந்த குழந்தைங்க பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். சரி மேடம், நீங்க வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு மகா ரீப்ளேஸ் ஆகட்டும், நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு விட்டு விட்டு உங்களை 3 வாட்டி கூப்பிட்டாங்க பாவம். மகா மேம் சொல்லுங்கம்மா. மார்க்ஸ் 9 மார்க்ஸ். ஓகே ஓகே மேம். தேங்க் யூ மேம். கவிதா மிஸ் அன்பரிவோட மார்க்ஸ் மேம். வந்தனா அதனப்பா நெக்ஸ்ட் அன்பரிவா. வந்தனா சாரி மேம். வந்தனா ஓகே ஓகே. வந்தனா வந்து மாய்ஸ்சர் பத்தி, ட்ரைனஸ், ரேஷஸ் இத பத்தி எல்லாம் ரொம்ப சொன்னாங்க. சோப்பு எப்படி யூஸ் பண்ணணும், அவங்க யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அதோட வந்து க்ரீம் வந்து இன்ஸ்டன்டா ஹைட்ரேஷன் கொடுக்குது அப்படிங்கிறது
ஹைட்ரேஷனுக்காகத்தான் நம்ம அதை யூஸ் பண்றோம், அது சொல்றோம் மாய்ஸ்சர் க்ரீமா யூஸ் பண்ணுங்க அப்படின்றது. ஆனா இன்ஸ்டன்டா உடனடியா அது வந்து அந்த ஈரப்பதத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு புது தகவலா இருந்தது எனக்கு. அதே மாதிரி கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்து போறது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதையும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க, அவங்க அம்மா யூஸ் பண்ணும்போது ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துக்கு அந்த கருவளையம் வராது. எல்லா குழந்தைங்களுமே சொல்றாங்க அந்த கருவளையம் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அர்ச்சன் சொல்லும்போது அவங்க பாட்டிக்கு கண்ணு கீழே இருந்த கருவளையம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து பிள்ளைங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து பெரியவங்க யூஸ் பண்றதையும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்கல்ல நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஸ்பீச்ல நிறைய தெரியுது. ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது ஸ்க்ரப் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரைனஸ் டல்னஸ் எல்லாம் வந்து போகுது ஸ்கின், இது முறைங்க ஸ்கின் ஸ்க்ரப் வந்து பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இன்னும் நல்லா வந்து அந்த உள்ள இருக்கிற இன்கிரீடியன்ஸோட சேர்ந்து சொல்லும் பொழுது நல்லா இருக்கும்பா. நீங்க வந்து அந்த யூசேஜ் மட்டும் சொன்னீங்க, இன்கிரீடியன்ஸும் சேர்த்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்தனாக்கு என்னுடைய மார்க் வந்து 9. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். சசி மேம். வணக்கம்மா. வந்தனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வந்தனாவுடைய ஸ்பீச் இன்னைக்கு நல்லாவே கொஞ்சம் நல்ல தெளிவா இப்போ ஆரம்பத்துல இருந்ததுக்கு இன்னைக்கு நிறைய வந்து அவங்க பேச பழகிட்டாங்க. நல்ல தெளிவாவே பேசுறாங்க. அந்த பயம் அப்படிங்கிறது இல்லாம அவங்க வந்து அந்த ஸ்கின் அது ஃபர்ஸ்ட் சோப்பை பத்தி சொல்லும்போது அது நேச்சராகவே ஈரப்பதத்தை தரும் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. அதுல வந்து இந்த தேன் பால் விட்டமின் இ அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்தை கொடுக்குது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ரேஷஸ் இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சிருக்கிறத அதையும் வந்து அவங்க யாரோ பக்கத்துல அந்த அக்காக்கு வந்து இன்னைக்கு கொடுத்தோம், அது வந்து அவங்க சரியாயிருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லும் போது ஸோ இவங்க நாட் ஒன்லி செல்ஃப் யூஸ் மட்டும் இல்ல பிசினஸும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹர்ஷன் பாத்தீங்கன்னா பில் அடிச்சு அதை வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த வெப்சைட் குள்ள போய் நாமளே தடுமாறுவோம். ஆனா அந்த அளவுக்கு கிளியரா அவங்க எல்லாம் இப்ப பழக ஆரம்பிச்சுட்டாங்க, வேகமா இப்ப வளர்ந்துகிட்டு வர்றாங்க. நாம எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ அந்த அளவுக்கு குழந்தைங்க இன்னைக்கு வந்து வேகமா எல்லா இடங்கள்லயும் நம்மளுடைய ஆர்சிஎம்னால நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு குழந்தைங்களா வளர்ந்துட்டு வர்றாங்க. முருங்கா கிரீம் அதான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் சொன்னாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு அர்த்தமே தெரியாது. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் அழகா அதை சொல்றாங்க. இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் அதை வந்து அந்த கிரீம் வந்து பண்ணுது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து அந்த பொல்யூஷன்னால ஏற்படக்கூடிய அந்த டல்னஸை போக்குது. அதே மாதிரி அந்த செல்ஸ் அழிந்து போன செல்ஸ்ல வந்து நம்ம பாதுகாக்குது, செல்ஸ் அழியாம அப்படிங்கறது சொன்னாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. 10 to 15 மினிட்ஸ் அதை வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பை போட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபேஸ் ஸ்க்ரப் அவங்க போட்டிருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா இந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அருமையா இன்னைக்கு பேசுறாங்க. வந்தனா நல்லா உங்களுடைய growth நல்லாவே தெரியுது. வந்தனாக்கு என்னுடைய மார்க்ஸ் 8 மேடம். தேங்க்யூ மேம். மகா மேம். எஸ்மா. வந்தனா செம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. சோஃபார் பார்த்ததுலயே வந்து எனக்கு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பேசின அந்த ஒரு ஃப்ளோ கான்ஃபிடன்ஸ் நல்லா பூஸ்ட் ஆயிருக்குமா, நல்லா பூஸ்ட் ஆயிருக்கு. அப்பாவும் ஸ்லோவா உள்ள வந்திருக்காரு ஆர்சிஎம்குள்ள. சோ 2 பேரும் பண்றத பார்த்துட்டு நீங்களும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல இறங்கி இருக்கீங்களா ஜூம் மீட்டிங்ல. நிச்சயமா வந்து நம்பர் 1 பொசிஷன் பிடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்ன பேசுனீங்க தெரியுமா? ப்ராடக்ட் நாலேஜ் செம, அதோடைய டிப்ஸ் சேல்ஸ் டிப்ஸ் கொடுத்தீங்க, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் அந்த விஷயமும் பேசுனீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்க டெஸ்டிமோனியை தாண்டி உங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ் உடைய டெஸ்டிமோனி கொடுத்து அவங்க கிட்டயும் நீங்க வந்து ஒரு பிசினஸ் பேசுறீங்க, ஒரு சேல்ஸ் பேசுறீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு டெஸ்டிமோனி எடுத்திருக்கீங்க, அதுவும் பிரில்லியன்ட். நல்ல கான்பிடன்ஸ், நல்ல டெவலப் ஆகுறீங்க, ப்ராடக்ட் நாலேஜ் நல்லா உள்ள போயிருக்கு. நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. ஸ்டார்டிங்ல பேசின வந்தனாக்கும் இன்னைக்கு ஒரு 4 மாசம் ஆயிடுச்சா, இன்னைக்கு பேசுற வந்தனாக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நல்ல கான்பிடன்ஸ், நல்ல டெவலப்மெண்ட். வாழ்த்துக்கள். டைரக்டா எவ்வளவு கொடுக்கலாம்? 5 6 7 8 10 மார்க் வந்தனாக்கு நான் இன்னைக்கு கொடுக்குறேன். ஐ அம் thoroughly satisfied by your performance. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. வாழ்த்துக்கள் கண்ணா. தேங்க்யூ மேம். அடுத்து கவிதா மிஸ், அன்பரியோட மார்க்ஸ். அன்பரி மேம்
அன்பறிவை வந்து ஸ்வீட் அண்ட் இதா முடிச்சுட்டாங்க. சுருக்கமா தெளிவா சொன்னாங்க. முருங்கை ஆயில் வந்து அவங்க அப்பா யூஸ் பண்றத வந்து அவர் சாரும் ஒரு 8 மணி மீட்டிங்ல என் கூட ஷேர் பண்ணாரு. முருங்கை ஆயில் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த வெள்ளை முடி உதிர்ந்து வரக்கூடிய முடிகள்லாம் கருப்பு முடியா வருது. இப்ப நான்லாம் வந்து டையை யூஸ் பண்றது நிறுத்திட்டேன் மேம் அப்படின்னாரு. அந்த ஆயில் வந்து அவங்க நல்லா அழகா அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு அன்பறிவு சொல்றதுல இருந்து தெரியுது. ஏன்னா முருங்கை ஆயில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து கிரேனஸ் போகுது, அதே மாதிரி ஒயிட்டும் வந்து முடியெல்லாம் வந்து விழுந்து முளைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கருமையான முடி வருது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அவங்க சொன்னாங்க. அவங்க அப்பா கிட்ட பாக்குற அந்த டெஸ்டிமோனியில அவங்க சொன்னாங்க. அவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணும் பொழுது அந்த முடியினுடைய இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. இன்னொன்னு வந்து முருங்கை ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னது வந்து தழும்பெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கும் வந்து ஒரு புது விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து தழும்பு போறதுக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து மல்டி பர்பஸ் கிரீம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த தழும்புகள் வந்து மறையுது அப்படின்றத நான் செல்ஃபாவும் உணர்ந்திருக்கிறேன். நிறைய பேருக்கும் வந்து கொடுத்துருக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மீட்டிங்ல வந்து ஸ்க்ரப் போறதுனால தழும்பு வந்து போகுது அப்படின்ற போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுப்பா. அதே மாதிரி அந்த முருங்கைக்காய் கிரீம் வந்து எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே வந்து முருங்கைக்காய் கிரீம் தொடாத பிள்ளைங்களே இல்லை. அந்த அளவுக்கு அவங்கள ஈர்த்திருக்கு அந்த முருங்கைக்காய் கிரீம். எல்லாரும் யூஸ் பண்றாங்க. நல்ல ஸ்கின் க்ளோ கிடைச்சிருக்கு. அந்த ரிசல்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணது இல்லாம மேல் வீட்டு அக்காக்கும் கொண்டு போய் பிம்பிள்ஸுக்காக கொடுத்து அதை வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒன்னே ஒண்ணு நான் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்றது, எல்லாமே விட்டமின் இ நம்ம எல்லா குழந்தைங்களும் சொல்றோம். அந்த விட்டமின் இ என்ன அப்படின்னா என்ரிச்சுடு நம்ம சொல்லுவோம்ப்பா. அந்த என்ரிச்சுடு விட்டமின் இனா என்னன்னா நம்ம பிளான்ட் பேஸ்டு விட்டமின் இ வந்து நம்மளுக்கு நார்மலா வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறதெல்லாம் வந்து கெமிக்கல் பேஸ்டு விட்டமின் இ. நம்மளுடைய வந்து ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் எல்லாமே பிளான்ட் பேஸ்டு. அப்ப வந்து அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனா இருக்கும். நிறைய க்ளோ கொடுக்கும். வந்து அது உள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அந்த மாய்ஸ்சரை வந்து தக்க வச்சு கொடுக்கறது எல்லாமே அந்த விட்டமின் இ செய்யும். விட்டமின் இ வந்து என்ரிச்சுடு நம்ம சொல்லும் பொழுது அது பிளான்ட் பேஸ்டுன்னு அர்த்தம் ஆகும். அதனால இதையும் நீங்க வந்து இது பண்ணுங்க. நான் ஹர்ஷனுக்கு சொல்லும் போதே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதனால எல்லா குழந்தைங்களுக்கும் பொதுவான கருத்து இது. அன்பறிவுக்கு என்னுடைய மார்க் 9. தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம். சசி மேம். வணக்கம். பாத்தீங்கன்னா அன்பறிவு இன்னைக்கு அன்பறிவினுடைய ஸ்பீச்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு டெவலப்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அதாவது ஆரம்பத்துல அன்பறிவு பேசுனதுக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து அன்பறிவு தெளிவா வந்து இன்னைக்கு சொன்னாங்க. அதே அவங்க வீட்டுல அவங்க அப்பா வந்து அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி அவருக்கு வந்து முடி கருப்பாயிட்டு வருது அப்படிங்கறத அவங்க கண்கூட பாக்குறாங்க. சோ இது ஹேர் ஆயில் நிறைய குழந்தைங்க வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த ஹேர் ஆயில வந்து ஒரு டெஸ்டிமோனியாவே இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அதனுடைய பலன்களும் இன்னைக்கு நிறைய பேர் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நானும் நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய கலர் வந்து அந்த ஒயிட் ஹேர்ஸை வந்து மாத்தி பிளாக் மாத்துது. டை மாதிரியே அது வந்து எல்லாரும் கேக்குறாங்க. டை இருக்கானா டைக்கு பதிலா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, முருங்கை ஹேர் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஜெகதீசன் சார் கூட சொல்லுவாரு, முருங்கை ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நான் என்னுடைய முடியல நான் பிளாக்கா ஆயிருக்குது அப்படிங்கறத அவருமே சொல்லியிருக்கிறாரு. சோ இன்னைக்கு எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே அதை வந்து வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் யூஸ் பண்றதை பார்த்து இன்னைக்கு அதை புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஸ்க்ரப் பத்தியும் சொன்ன போது அவங்க அந்த பிம்பிள்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அதெல்லாமே ரிமூவ் ஆகுது அப்படிங்கறத சொன்னாங்க. சோ இது வந்து நான் ஸ்க்ரப் வச்சு நான் ட்ரை பண்ணதில்ல. ஆனா இது வந்து இப்போ அவங்க சொன்னது விஷயத்துல இருந்து சோ இந்த பிம்பிள்ஸுக்கும் பிளாக் ஸ்பாட்ஸுக்கும் இது வந்து எப்படி அது பலன் கொடுக்குதுங்கிறத நம்ம கொடுத்து நம்ம பார்த்து இது செய்யலாம், ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஸ்க்ரப் எல்லாம் வந்து நாமளே யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஆனா குழந்தைங்க அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் பயன்படுத்துறத பார்த்திருக்காங்க, அதை அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சோ அவங்க மத்தவங்களுக்கு கொடுத்து அதை அவங்க சொல்ற ரிசல்ட்டை வச்சு இன்னைக்கு அவங்க பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் அவங்க கொடுத்தது மட்டும் இல்லாம அதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க பேசுறதுதான் ரொம்ப அருமையான விஷயம். முருங்கை கிரீம் இன்னைக்கு பேசின 4 பேருமே முருங்கை கிரீம் பத்தி பேசியிருக்காங்க.
ஸோ நம்மளுடைய வியாமினில முருங்கா கிரீம், அதாவது ஃபர்ஸ்ட் முருங்கா சோப்புக்கு அடுத்து முருங்கா கிரீம் தான் இன்னைக்கு ரொம்ப அருமையா எல்லாருக்குமே பலன் கொடுத்துருக்கு. நல்லா அருமையா பேசுனீங்க அன்பறிவு. ஆல் தி பெஸ்ட். அவங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 9 மேடம். தேங்க்யூ மேம். சசி மேம், ஒரு சின்ன டிப்ஸ் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா வந்து முகத்துல முகப்பருவு இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ஸ்க்ரப்பை வந்து எடுத்த உடனே டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து க்ளோ அப்பும் முருங்கா க்ரீமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேஸ்ல வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த பிம்பிள்ஸ் உடஞ்சி அந்த இது வந்து ரேஷஸ் இன்னும் அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு ஸ்க்ரப் ரெக்கமெண்ட் பண்ணாம க்ளோ அப்பும் முருங்கா க்ரீமும் கொடுத்துட்டு முருங்கா அதுக்கப்புறம் பண்ணலாம் மேம். ஸ்க்ரப் வந்து நம்ம பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்க கூடாது இல்லையா? ஆமா, அதுதான் நான் ஸ்க்ரப் அதனாலதான் இருக்கும்போது பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து ஆமா, அந்த உடைஞ்சிரும் அந்த பிம்பிள்ஸ். அதுதான் மேம். ஓகே ஓகே. சோ அது வந்து நம்ம வந்து அதை நம்மளும் அதை கரெக்ட். ஆமா, கரெக்ட் மேம். இல்ல மேம், இந்த இடத்துல நானும் ஒண்ணு சொல்லணும். ஏன்னா பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாம். ஆனா அந்த பிம்பிள்ஸ்னுடைய மாஸ்க் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பிம்பிள்ஸ் இல்ல ஆனா பிளாக்னஸ் இருக்கு ஸ்கின்ல அப்படிங்கிறவங்களுக்கு கம்பல்சரி 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஸ்க்ரப் போட்டுட்டு நைட்ல அந்த முருங்கா கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நல்ல ரிசல்ட். நம்ம வந்து டெமோ எல்லாம் காட்டும் பொழுது நம்ம ஸ்க்ரப்போ இல்லைன்னா வந்து க்ளோவோ ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீமை வந்து டெமோ பண்ணி காட்டும் பொழுது நல்ல வந்து அவங்களுடைய ஹேண்ட்ல நல்ல வித்தியாசம் தெரியும். அது அந்த அவங்க போடும் பொழுதே அந்த கொரகொரப்பு தன்மை நல்லா தெரியும். அந்த பால் ஏடுனுடைய அந்த பாலினுடைய இது நல்லாவே தெரியும். ஸ்க்ரப் எல்லாம் நான் இங்க டெமோல வந்து முன்னாடி வச்சிருப்பேன். வந்த உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க கொஞ்சமா போடும் பொழுதே அவங்களுக்கு அந்த கிளென்சிங் ஆகுறதெல்லாம் நல்ல வித்தியாசம் தெரியும். அதனால அந்த பிளாக் அந்த கண்ணு கீழே கருவளை எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும் அந்த நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு பண்ணும் பொழுது. ஆனா நிறைய அதாவது மறு வந்து சாரி பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப காய்ச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா, அத வந்து அதுல இருக்கக்கூடிய போர்ஸ் வந்து சாரி அந்த நச்சுத்தன்மை வந்து வெளியே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம க்ளோ அப் போடும் பொழுது அது காஞ்சு போயிடும், வேகமா வந்து காஞ்சிரும். க்ளோ அப் மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு 4 டைம் 5 டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டே வரும் பொழுது வேகமா அது வந்து பட்டு போயிடும். அந்த பட்டு போன பின்னாடி நம்ம ஸ்க்ரப் கொடுத்து அந்த டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம க்ரீமோ ஒரு சோப்போ யூஸ் பண்ணும் பொழுது ரிசல்ட் பக்காவா இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மகா மேம். எஸ்மா. அன்பறிவு நமஸ்தேக்கு பதிலா வணக்கம்னு சொல்லலாம். சரியாமா? நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அழகா வணக்கம் சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு தமிழ்ல. ஓகேவா? ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாம் பெஸ்ட்மா. டெஸ்டிமோனியும் பெஸ்ட். அப்புறமா உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு ஒரு டெஸ்டிமோனி கொடுத்தீங்க, அதுவும் பெஸ்ட். மார்க்கெட்டிங் டிப்ஸ் சொல்றீங்க, எல்லாமே வந்து பழகிட்டீங்கல்ல. அப்பா வந்து பிசினஸ் பண்றாங்க, அம்மாவும் வந்து ப்ராடக்டும் யூஸ் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது குழந்தைங்களுக்கு. சோ பேரண்ட்ஸை கேட்டு கேட்டு வளர்றதுனால அவங்க எப்படிலாம் பேசுறாங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்களும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் மறுபடியும் அன்பறிவு கிட்ட நான் பாக்குறேன். சரி, கம்பெனி சீக்ரெட்லாம் வெளில சொல்லலாமா? அப்பா வந்து ஹேர் எல்லாம் பிளாக் ஆகுது அப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? வெரி கிரே, ரொம்ப கியூட் டெஸ்டிமோனி அது. அப்பா எல்லா முடியும் வெள்ளையாயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம். சோ நைஸ்மா. டைரக்டா ஸ்ட்ரைட்டா காம்ப்ரமைஸே கிடையாது. 9 மார்க்ஸ். நேத்து நேர்லயே பார்த்தமே மேடம். மேடம் அவரு வந்து நியூட்ரி சார்ஜ் பயங்கரமா யூஸ் பண்ணுவார் மேடம். அவரு பாக்குறதுக்கு 15 வயசு கம்மியா தெரிவாரு. பெஸ்ட் டெஸ்டிமோனி அவர் வந்து நியூட்ரி சார்ஜுக்கு வீர். சோ நைஸ் நைஸ். அன்பறிவுக்கு ஸ்ட்ரைட்டா 9 மார்க்ஸ். அவரே சொல்லி இருக்கிறாருப்பா. நான் சமீபம் ஒரு போன வாரம் வியாழக்கிழமை வந்து ஆயில் பத்தி பேசினேன் நானு. நைட் 8 மணி மீட்டிங்ல. அப்ப அவரே வந்து வாலண்டரியா வந்து இப்ப அன்பறிவு சொன்ன ரிசல்ட் அவரு சொன்னாரு. வெரி குட் வெரி குட். அதனால முருங்காய் யூஸ் பண்ணும் பொழுது வெள்ளை முடி கருப்பாகாது. ஆனா அந்த வெள்ளை முடிய வந்து விழுந்துரும். முளைக்கக்கூடிய புது முடிகள் எல்லாமே கருப்பா வரும். அது வந்து நம்மளுக்கு டென்சிட்டி அதிகமா கொடுக்கும். நம்ம முருங்காயில் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வரும். அதே மாதிரி கிரே ஹேர் எல்லாம் சீக்கிரமா பிளாக்கா மாறிடும். இதெல்லாம் நான் நீங்க ரிசல்ட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, மேம் நீங்க சொன்னது கரெக்ட். எனக்கும் நான் அந்த எனக்கு செல்ஃபா யூஸ் பண்ணி இப்ப நான் டையே யூஸ் பண்றது இல்லை அப்படின்றத அவரே வந்து சொன்னாரு. அதனால அன்பறிவு சொல்றதுல இதுல என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்ட். இன்னைக்கு லைட்டா ஒரு சின்ன ஃபேஸ் மேக்கப்
மேக்கப் போட்டிருக்கா போல இருக்கு அன்பறிவு. அந்த ஐ ஷேடோ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. வாழ்த்துக்கள் கண்ணா. தேங்க்யூமா. அதே மாதிரி எனக்கும் வந்து மகா மேம் ஒரு அன்பரியோட மார்க் சொல்லல நீங்க இன்னும். 9 ஓகே மேம். 9. ஓகே ஓகே மேம். சோ நான் எனக்கும் வந்து மகாலட்சுமி மேம் சொன்ன மாதிரி அன்பரி வந்து நமஸ்தே சொல்லும் போதெல்லாம் எனக்கும் ஒரு உறுத்தல் இருந்துனே இருந்துச்சு. அடடா நம்ம பிள்ளை வந்து வணக்கம் சொன்னா அழகா இருக்குமேனிட்டு. அது ஒண்ணும் கிடையாது. ஸ்கூல்ல வந்து அவங்கள வந்து ட்ரைன் அப் பண்றதுதான். வந்த உடனே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அவங்க நமஸ்தே சொல்லி அப்படி அவங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இங்கேயும் அது வருது. அதனால பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாத்திக்கலாம் இங்க வரும்போது மட்டும்பா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா லீடர்ஸும் இன்னைக்கு குழந்தைங்க பேசுறதுலாம் அப்படியே ரொம்ப உற்சாகம் ஆயிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருக்காங்க. நம்மளோட மொரிங்கா ப்ராடக்ட்ஸை வந்து டெஸ்டிமோனியல்ஸ், நிறைய டிப்ஸ், நிறைய புது விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே. ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. இவங்க பேசுனதெல்லாம் கேட்க நம்மளும் இன்னும் நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருக்கோம் குழந்தைங்க கிட்ட இருந்து. சோ இன்னைக்கு பேசின இந்த 4 பேர்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஷன் வந்து 29 மார்க்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. அர்ஷன், வாழ்த்துக்கள் அர்ஷன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து நம்மளோட அனன்யா வந்து 28 மார்க்ஸ்ல வந்து செகண்ட் பிளேஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்பறிவு, வந்தனா, இவங்க 2 பேருமே 27 மார்க் எடுத்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ குழந்தைங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பா வந்து நிறைய விஷயங்களை நாங்க உங்ககிட்ட இருந்து வெயிட் பண்ணி கத்துக்கிட்டே இருக்கோம். வாரம் நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த வார டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ற பர்சனல் கேர். அதாவது நம்ம இப்போ மொரிங்கா ப்ராடக்ட் சொல்லிட்டோம். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனலா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளோட பேஸ்ட், சோப்பு, ஹேர் ஆயில், ஷாம்பு, இந்த மாதிரியான பர்சனலா நம்மளோட பர்சனல் டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அதுல நீங்க என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது பர்சனலா நான் ஆர்சிஎம்ல இருக்க இந்த பேஸ்ட் யூஸ் பண்றேன், இந்த சோப்பு யூஸ் பண்றேன், இந்த பர்சனல் யூஸ் ப்ராடக்ட்ஸ். ஆமாங்க சார், பர்சனல் யூஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லும் போது, ஏன்னா இது ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்கன்னு குழந்தைங்க சொல்லும் போது கேட்கிற நமக்கும் வந்து இதெல்லாம் நம்ம எப்படி அப்படின்றது ஒரு ஆர்வமா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த டாபிக்கை கொடுத்தேன், பர்சனல் யூஸ் ப்ராடக்ட்ஸ். பர்சனலா நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் வீக் டாபிக்கா நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்றத வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ காமராஜ் சார். நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு, அருமை. அடடா, பிள்ளைகள் இன்னைக்கு வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. அதுல அன்பறிவு சொன்ன மாதிரி அது முருங்கா ஹேர் ஆயில் தேய்ச்சா நமக்கு வெள்ளையா இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளை முடி அதாவது பிரைட் வெள்ளையா தெரியாம கரும் வெள்ளையா தெரியும். வெள்ளையிலே கொஞ்சம் கருப்பு கலந்த வெள்ளையா தெரியும். இமிடியேட்டா தெரியாது, இமிடியேட்டா தெரியும். நம்ம ஜெகதீஷ் சார் கேளுங்க, அவர் அதை தேய்ச்சிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா வந்து அது நல்ல ரிசல்ட்னு சொன்னார் சார், சொன்னார். அதனால இது வந்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட் முருங்கா ஹேர் ஆயில். தாராளமா வந்து அது ஒருவேளை கிராஜுவலா வந்து முளைக்கிறது. அவர் ஒரு மஜ்வால் சார் சொல்ற மாதிரி மீண்டும் முளைச்சு வர முடிவு கருப்பா வந்தா அது நல்லது, அது ஒன்றும் விஷயம் இல்லை. பட் அது இமிடியேட்டாவே வந்து மங்களாக்கி, நல்ல முடிவு மங்களாக்கி அதை வந்து கரும் வெள்ளையாக்கும். கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி நல்லா தடை பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி பண்ணுது. உள்ளபடியா இன்னைக்கு நிறைய தகவல்கள் பிள்ளைகள் சொன்னாங்க. ஜட்ஜஸ் அருமையா என்ன கமெண்ட்ஸ் போங்க சார், பட்டை கிளப்புறீங்க எல்லாரும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ப்ரோக்ராம்ல நிறைய பிள்ளைகள் வரணும். வேற மாதிரி இது மாதிரி பர்சனல் கேர், பர்சனல் யூசேஜ் ப்ராடக்ட், அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி வாமினி ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லாததுக்காக படிச்சாங்க, நமக்கு வந்து பேசுறதுக்காக படிச்சாங்க. பட் அவங்க மனசில் நிற்கும், பாடம் பண்ணிக்கிட்டோம். வாழ்த்துக்களோட அடுத்த வார ப்ரோக்ராமுக்கு என்ன தலைப்புன்னு சொல்லிட்டாங்க. முதலாவது வந்த ஹர்ஷன், ரெண்டாவது வந்த அனன்யா. அந்த 2 பேரும் ஒன்னா ஒருத்தருக்கு முன்னாடி வராங்க. அப்புறம் முன்னாடி வந்த ஹர்ஷன், ரெண்டாவது வந்த அனன்யா, மூணாவது வந்த 2 பேரும். எல்லாரையும் நான் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் முதலாவதே வந்துட்டீங்க என்று சொல்லி நம்பி உங்களை வாழ்த்தி இந்த கூட்டத்தை நிறைவு செய்யறேன். யாராச்சும் கருத்து சொல்ல வேணும்னா
நீங்க கருத்து சொல்லலாம், வாழ்த்துறை வழங்கலாம். வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வாழ்த்துறைக்கு. பட் டைம் 9:15 ஆயிடுச்சு, 9:20 ஆயிடுச்சு. ஆகினாலும் உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நாளைக்கான கூட்டம் வந்து நாளைக்கு காலையில 8 மணிக்கு கூட்டம், மாலையில 7 மணி, நடுவால 2 மணிக்கு யூத் டீம். எல்லாரும் வந்து பக்கத்துல ஆல் தி பெஸ்ட். ஜெயாசி வந்து Thank you, sir. Thank you, தேங்க்யூ leaders. சார் God ஜெயாசி. bless you all. Thank you, leaders. தேங்க்யூ Thank you, judges. ஜெயாசியம், Thank you, host. ஜெயாசியம், நன்றி நைட்